ஓம் சாந்தி 7/12/2024. இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கிறது. தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு தலைகீழான கர்மம் எதுவும் செய்துவிடாதபடி எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட புத்திசாலி யார்? பதில்: யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலி. மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். லக்ஷ்மி நாராயணனை தான் அனைவரிலும் புத்திசாலி என்று சொல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புத்திசாலியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமாகும். ஆகையினால் பாபா எச்சரிக்கின்றார், குழந்தைகளே, இந்த கண்கள் ஏமாற்றிவிடக் கூடாது. இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது கண்களை தன் வசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பார்க்காமல் இருங்கள். புதிய உலகம் ஸ்வர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வழிப்போக்கர்களாக, அதாவது பிரயாணிகளாக இருக்கின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்னும் 40,000 ஆண்டுகள் இங்கே இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதல்லவா? இந்த விஷயங்களை மறக்க கூடாது. இங்கே அமர்ந்திருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை எல்லாமே அழிய போகிறது. ஆத்மா அழிவற்றதாகும். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் எடுக்கின்றோம். இப்போது பாபா வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். பழைய உலகம் முடியும் போது புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு பாபா வருகின்றார். பழைய உலகம் எப்படி புதியதாக ஆகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் அநேக முறை சக்கரத்தை சுற்றி இருக்கின்றோம். இப்போது சக்கரம் முடிகிறது. புதிய உலகத்தில் நாம் குறைவான தேவதைகள் இருப்போம். மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். மற்றபடி அனைத்தும் கர்மத்தில், அதாவது நம் செயல்பாடுகளின் ஆதாரப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தலைகீழான கர்மங்கள் செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதன் கணக்கு இருக்கிறது. ஆகையினால் இந்த பிறவியில் அப்படிப்பட்ட பாவ கர்மம் எதுவும் செய்யவில்லைதானே என்று பாபா கேட்கின்றார். இது தூய்மையற்ற மோசமான ராவண ராஜ்யமாகும். இது இருண்ட உலகமாகும். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போது பக்தி செய்வதில்லை. பக்தி எனும் இருளில் ஏமாற்றம் அடைந்து வந்துள்ளீர்கள். இப்போது பாபாவினுடைய கை கிடைத்திருக்கிறது. பாபாவின் துணை இல்லாமல் நீங்கள் விஷ வைதர்ணிய நதியில் மூழ்கி இருந்தீர்கள். அரை கல்பம் பக்தியே ஆகும். ஞானம் கிடைப்பதன் மூலம் நீங்கள் சத்திய புதிய உலகத்திற்கு செல்கிறீர்கள். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்போது நீங்கள் தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து மலராக, அதாவது முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மாற்றுவது யார்? எல்லையற்ற தந்தை. லௌகீக தந்தையை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல முடியாது. நீங்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவனுடைய தொழிலையும் தெரிந்து கொண்டீர்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவு தூய போதை இருக்க வேண்டும். மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம் இவை அனைத்தும் சங்கம யுகத்தில்தான் இருக்கிறது. பாபா வந்து இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இது பழைய மற்றும் புதிய உலகத்தின் சங்கமமாகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாருங்கள் என்றுதான் அழைக்கிறார்கள். பாபாவினுடைய நடிப்பும் கூட இந்த சங்கம யுகத்தில் நடக்கிறது. படைப்பவர் இயக்குனர் அல்லவா? எனவே கண்டிப்பாக அவருடைய செயல் ஏதாவது இருக்கும் அல்லவா? அவரை
மனிதன் என்று சொல்ல முடியாது. அவருக்கு தன்னுடைய சரீரமே இல்லை என்பதை அனைவரும் தெரிந்துள்ளார்கள். மற்ற அனைவரையும் மனிதன் அல்லது தேவதை என்று சொல்லலாம். சிவ் பாபாவை தேவதை என்றோ மனிதன் என்றோ சொல்ல முடியாது. தற்காலிகமாக இந்த சரீரத்தை கடனாக பெற்றிருக்கின்றார். கர்ப்பத்திலிருந்து பிறந்தாரா என்ன? பாபா அவரே கூறுகின்றார், குழந்தைகளே, ஷரீரம் இல்லாமல் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பேன்? கல்லிலும் முள்ளிலும் பரமாத்மா இருக்கின்றார் என்று மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் எப்படி வருகிறேன் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தேவர்கள் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இங்கே இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டுதான் தேவதையாக ஆகிறார்கள். நாம் இப்போது 84 பிறவைகளை முடித்துள்ளோம் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா கல்ப கல்பமாக வருகின்றார். பாபா அவரே கூறுகின்றார், இது நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசராக இருந்தார். பிறகு அவர்தான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றுகின்றார். சிவ் பாபா 84 பிறவிகளின் சக்கரத்தில் வரமாட்டார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாதான் அழகாக இருந்து பிறகு கருப்பாக ஆகிறது. இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியவில்லை. உங்களில் கூட வரிசை கிரமமாக தான் தெரிந்துள்ளீர்கள். மாயை மிகவும் கடுமையானதாகும். யாரையும் விடுவதில்லை. பாபாவிற்கு அனைத்தும் தெரிகிறது. மாயை எனும் முதலை ஒரேடியாக விழுங்கி விடுகிறது. இதை பாபா நல்ல விதத்தில் தெரிந்துள்ளார். பாபா அனைவருக்குள்ளும் இருப்பதை தெரிந்தவர் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். கிடையாது. பாபா அனைவருடைய நடத்தைகளையும் தெரிந்துள்ளார். செய்திகள் வருகிறதல்லவா? மாயை ஒரேடியாக பச்சையாக வயிற்றில் போட்டுக் கொள்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிவதில்லை. பாபாவிற்கு அனைத்தும் தெரிகிறது. மிகவும் மோசமான நடத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால்தான் பாபா அடிக்கடி எச்சரிக்கின்றார், மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாபா புரிய வைத்தாலும் கூட புத்தியில் நிற்பதில்லை. காமம் மிகப்பெரிய எதிரி. நாம் விகாரத்தில் செல்கின்றோம் என்பது கூட தெரிவதில்லை. இப்படியும் நடக்கிறது. ஆகையினால் பாபா கூறுகின்றார், ஏதாவது தவறு நடந்தது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள், மறைக்காதீர்கள். இல்லையென்றால் 100 மடங்கு பாவமாகிவிடும். அது உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரேடியாக விழுந்து விடுவீர்கள். குழந்தைகள் தந்தையிடத்தில் முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிக அதிக நஷ்டமாகிவிடும். இது ராவனுடைய உலகமாகும். ராவனுடைய உலகத்தை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நாம் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகள் நமக்காக புதிய வீடு உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். குஷி இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். நமக்காக புதிய உலகம், ஸ்வர்க்கம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் புதிய உலகத்திற்கு செல்ல போகின்றோம். பிறகு எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவிற்கு அழகானவர்களாக, அதாவது மலர்களாக ஆவோம். நாம் விகாரத்திற்கு வசப்பட்டு முட்களாக ஆகிவிட்டோம். யார் வரவில்லையோ அவர்கள் மாயைக்கு வசமாகி விட்டார்கள். பாபாவிடம் இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். துரோகிகளாகி விட்டார்கள். பழைய எதிரியிடம் சென்று விட்டார்கள். இப்படி நிறைய பேரை மாயை விழுங்கிவிட்டது. எவ்வளவு பேர் மடிந்து விட்டார்கள். நிறைய நல்லவர்கள் நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். நாங்கள் யஜ்யத்திற்கு உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னவர்கள் இன்று இல்லை. உங்களுடைய சண்டை மாயையுடனானது. மாயையோடு சண்டை எப்படி நடக்கிறது என்பதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை.
சாஸ்திரங்களில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது என்று காட்டிவிட்டார்கள். பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்தது என்று காட்டிவிட்டார்கள். இந்த இரண்டு விஷயங்களும் சாஸ்திரங்களில் எப்படி வந்தது என்று யாரிடமாவது கேளுங்கள். தேவதைகள் அஹிம்சாவாதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சத்யுகத்தில்தான் இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் கலியுகத்தில் சண்டை போடுவதற்கு கலியுகத்திற்கு வருவார்களா என்ன? கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. சாஸ்திரங்களில் என்ன எழுதியிருக்கிறார்களோ அதையே படித்துவிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாபா, அதாவது பிரம்மா பாபா, கீதை முழுவதையும் படித்திருக்கின்றார். இந்த ஞானம் கிடைத்த பிறகு கீதையில் இந்த சண்டை போன்றவை ஏன் எழுதினார்கள் என்ற சிந்தனை ஓடியது. கிருஷ்ணர் கீதையின் பகவான் இல்லை. இவருக்குள், அதாவது பிரம்மா பாபாவிற்குள் சிவபாபா அமர்ந்திருந்தார் எனும்போது இவர் மூலமாக, சிவபாபா மூலமாக அந்த கீதையும் புத்தியிலிருந்து நீங்கிவிட்டது. இப்பொழுது பாபாவின் மூலம் எவ்வளவு ஒளி கிடைத்திருக்கிறது. ஆத்மாவிற்கு தான் ஒளியாகும். எனவேதான் பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தியில் நீங்கள் நினைவு செய்தீர்கள். தாங்கள் வந்தால் தங்களுக்கு பலியாவோம் என்று சொன்னீர்கள். ஆனால் அவர் எப்படி வருவார், எப்படி பலியாவோம் என்பதை புரிந்தீர்களா என்ன? எப்படி தந்தையோ அதுபோல் ஆத்மாக்களாகிய நாமும் இருக்கின்றோம் என்று இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவினுடையது அலௌகிக்க பிறவியாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றார். இவர் அதே நம்முடைய தந்தைதான் என்று நீங்கள் தாங்களாகவே கூறுகிறீர்கள். இவர் கல்பம் கல்பமாக நம்முடைய தந்தையாக ஆகின்றார். நாம் அனைவரும் பாபா பாபா என்று கூறுகின்றோம். பாபாவும் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறுகின்றார். அவரேதான் டீச்சர் ரூபத்தில் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். உங்களை உலகத்திற்கு எஜமானன் ஆக்குகின்றார். எனவே அப்படிப்பட்ட தந்தையுடையவர்களாக ஆகி பிறகு அந்த டீச்சரிடமிருந்து படிப்பினையையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து பாடத்தை கேட்டு கேட்டு மிக மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருவேளை மோசமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த குஷி வரவே வராது. பிறகு எவ்வளவுதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் அவர் நம்மினத்தின் சகோதரரே இல்லை. இங்கே மனிதர்களுக்கு எவ்வளவு துணை பெயர்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். துணை பெயரை பாருங்கள், எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பெரியதிலும் பெரிய எள்ளு கொள்ளு தாத்தா பிரம்மா. அவரை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. சிவபாபாவை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். பிரம்மாவை பற்றியும் யாருக்கும் தெரியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கருடைய சித்திரம் கூட இருக்கிறது. பிறகு பிரம்மாவை சூக்ஷ்ம வதனத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். சரித்திரம் எதையுமே தெரிந்திருக்கவில்லை. பிரம்மா சூக்ஷ்ம வதனத்தில் எங்கிருந்து வந்தார், அங்கு எப்படி தத்தெடுப்பார்? இது என்னுடைய ரதம் என்று பாபா புரிய வைக்கின்றார். நிறைய பிறவிகளின் கடைசியில் நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் கீதையின் யுகமாகும். இதில் தூய்மை மிக முக்கியமானதாகும். தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாவது என்பது யாருக்குமே தெரியவில்லை. சாது சந்நியாசிகள் போன்ற யாரும் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயையின் பாவ கர்மம் அனைத்தும் பஸ்வமாகிவிடும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பாபாவையே தெரிந்திருக்கவில்லை. இந்த சாதுக்கள் போன்றவர்களையும் கூட நான் வந்து முன்னேற்றுகின்றேன் என்று கீதையில் பாபா கூறியுள்ளார். ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை எந்த ஆத்மாக்கள் எல்லாம் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்களோ அவை அனைத்திற்கும் இது கடைசி பிறவி என்று பாபா புரிய வைக்கின்றார். இவருக்கும் கூட இது கடைசி பிறவியாகும். இவர்தான் பிரம்மாவாக ஆகின்றார்.
சிறிய வயதில் கிராமத்து சிறுவனாக இருந்தார். இவர் ஆரம்பம் முதல் கடைசி வரை 84 பிறவிகளை முடித்திருக்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியின் பூட்டு திறக்கிறது. இப்போது புத்திவான் ஆகி உள்ளீர்கள். முன்னால் புத்தி இல்லாதவர்களாக இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திவான்களாவர். தூய்மையற்றவர்களை தான் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமானது தூய்மையாகும். மாயை எங்களை விழ வைத்து விட்டது என்று கடிதம் கூட எழுதுகிறார்கள். கண்கள் குற்றமுள்ளதாக ஆகிவிட்டது. குழந்தைகளே, ஒருபோதும் மாயாவிடம் தோல்வியடையக் கூடாது என்று பாபா அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உலகம் முடிந்தே விட்டது. நாம் தூய்மையாக ஆகிறோம் என்றால் நமக்கு தூய்மையான உலகமும் வேண்டுமல்லவா? குழந்தைகளாகி நீங்கள்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். பாபா யோகாவில், அதாவது நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டியதில்லை. பாபா தூய்மையற்றவராக ஆவதில்லை. ஆகவே யோகா செய்ய வேண்டியதில்லை. நான் உங்களுடைய சேவையில் ஆஜராகியுள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள்தான் வேண்டுகோள் வைத்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில்தான் நான் வந்துள்ளேன். உங்களுக்கு மிகவும் சகஜமான வழியை கூறுகிறேன். மன்மனாபவ என்பது மட்டுமே ஆகும். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? கிருஷ்ணருடைய பெயரை போட்டதன் மூலம் பாபாவை அனைவரும் மறந்துவிட்டார்கள். பாபாதான் முதலில், கிருஷ்ணர் இரண்டாவது ஆவார். அவர் பரந்தாமத்திற்கு எஜமானர், இவர் வைகுண்டத்திற்கு எஜமானர் ஆவார். சூக்ஷ்ம வதனத்தில் எதுவுமே நடப்பதில்லை. அனைவரிலும் நம்பர் 1 கிருஷ்ணர் ஆவார். அவர் மீது அனைவரும் அன்பு செலுத்துகிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் பின்னால் வருகிறார்கள். அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்லவும் முடியாது. எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும். ஒருபோதும் தூய்மையாக இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் பாபாவிடம் வருகிறார்கள். விகாரத்தில் செல்கிறீர்கள், பிறகு ஏன் பாபாவிடம் வருகிறீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். என்ன செய்வேன், இருக்க முடியவில்லை என கூறுகிறார்கள். ஆனால் எப்போதாவது ஞான அம்பு தைத்து விடாதா என்று இங்கே வருகிறேன். தாங்களன்றி எங்களை சத்கதி அடைய வைக்க யார் இருக்கிறார்கள்? ஆகையினால் வந்து அமர்ந்து விடுகின்றேன். மாயை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது! பாபா நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான மலராக மாற்றுகின்றார் என்ற நிச்சயமும் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? இருந்தாலும் உண்மையை சொல்வதின் மூலம் எப்போதாவது மாறிவிடுவேன். தங்களின் மூலம்தான் நான் மாறுவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. பாபாவிற்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது இரக்கம் உண்டாகிறது. இருந்தாலும் அப்படி நடக்கும். எதுவும் புதிதல்ல. பாபா தினம் தினம் ஸ்ரீமத் கொடுக்கின்றார். சிலர் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதில் பாபா என்ன செய்ய முடியும்? ஒரு கால் இவர்களுடைய நடிப்பே இப்படி இருக்கிறதோ என்று பாபா கூறுகின்றார். அனைவருமே ராஜா ராணியாக ஆவதில்லை. ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும். இருந்தாலும் தைரியத்தை விடாதீர்கள் குழந்தைகளே, முன்னே செல்ல முடியும் என்று பாபா கூறுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவிடம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போது ஏதாவது தவறு நடந்துவிட்டால் மறைக்க கூடாது. கண்கள் ஒருபோதும் குற்றமுடையதாக இருக்கக்கூடாது. அதை பாதுகாப்பாக, அதாவது தன் வசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எல்லையற்ற தந்தை நம்மை தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து அழகாகவும்
முட்களிலிருந்து மலராகவும் மாற்றிக் கொண்டிருக்கின்றார். இப்போது நமக்கு பாபாவின் கை, அதாவது துணை கிடைத்திருக்கிறது. அவருடைய உதவியின் மூலம் நாம் விஷ வைதர்ணிய நதியை கடந்து விடுவோம். வரதானம்: பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றம் செய்யக்கூடிய சுயமாற்றம் செய்பவர் ஆகுக. பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நெகட்டிவை நேர்மறையாக பாசிட்டிவாக மாற்றம் செய்யக்கூடிய சுயமாற்றம் செய்பவர் ஆகுக. விளக்கம்: எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான சங்கல்பம் வருகிறதோ அப்பொழுது அதனுடைய போக்கு மிகவும் வேகமானதாக இருக்கும். மிகவும் வேகமான சமயத்தில் பவர்ஃபுல், அதாவது சக்திசாலியான பிரேக் போட்டு மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சி தேவை. எப்பொழுது மலை மீது ஏறுகிறார்களோ அப்பொழுது முதலில் பிரேக்கை சோதனை செய்கிறார்கள். தாங்கள் தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்பொழுது தங்களுடைய சங்கல்பம் அல்லது சன்ஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதில் இருந்து நேர்மறையானதாக மாற்றம் செய்வீர்களோ அப்பொழுது சுய மாற்றத்தில் இருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும். ஸ்லோகன்: தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். ஓம் சாந்தி.